காலையில எழுந்த உடனே உங்க பேக் ஸ்டிஃபா இருக்குன்னு சொல்லிட்டு உங்க டோஸை டச் பண்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் பாருங்க. நைட் ஃபுல்லா நம்ம பாடி ரெஸ்ட்ல இருந்திருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பாடி ஸ்டிஃபா இருக்குங்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி டீப்பா ஸ்ட்ரெச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலா இப்ப நான் சொல்ற இந்த 3 விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. முதல் விஷயம், பெட்லயே ஸ்லோவா மூவ்மெண்ட் பண்ணுங்க. நீங்க பெட்ல படுத்துட்டே உங்க கால் முட்டிகளை ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச்ல மடக்கி வச்சுக்கோங்க. அதை சைட் டு சைட் மூவ் பண்ணுங்க, ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ரெண்டாவது விஷயம், நடக்கிறது. எந்திரிச்சு ஒரு 2 to 5 minutes கொஞ்சம் நடங்க. உங்க உடம்புக்கு மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம், எக்ஸசைஸ் பண்றது. உங்க உடம்பு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறமா ஸ்லோவா உங்களுக்கு ஏத்த எக்ஸசைஸ பண்ண ஆரம்பிங்க. பெயின்குள்ள புஷ் பண்ண வேண்டாம். ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்குங்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில நேரம் உங்க உடம்புக்கு தேவையானது ஒரு ஜென்டிலான மூவ்மெண்ட். காலையில எந்திரிச்சதும் பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கிற ஒருத்தருக்கு மறக்காம இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.